மாநில அரசுடைய பெரும் அழுத்தத்துக்கு பிறகு பல டிவி டிபேட்டுக்கு பிறகு பல கடிதங்களுக்கு பிறகுதானே இது அப்ரூவ் ஆயிருக்கு. இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் இது முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன இந்த மன மாற்றத்துக்கு என்ன காரணம்? அனைவருக்கும் வணக்கம். நீங்க இந்த தலைப்பே பணிந்ததா பாஜக அப்படி வந்து சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே தவறான தலைப்பு. தலைப்பு எப்படி இருக்கணும்னா பணிந்தது திமுக அல்லது வந்து ஆமா மோடியிடம் சரணடைந்ததா திமுக அப்படிதான் இந்த தலைப்பை வச்சிருக்கணும். ஏன்னா இந்த தலைப்பு 2018 இந்த மெட்ரோ 2வது திட்டத்தை தன்னிச்சையாக ஸ்டேட் செக்டாருடைய ப்ராஜெக்டாக அறிவிச்சது என் மாநில அரசு. அப்ப இருந்த மாநில அரசு அறிவிச்சது. திமுக இல்ல அது அப்ப நான் தெளிவா சொல்றேன். மாநில அப்ப இருந்தாலும் மாநில அரசு தான். இப்ப இருக்க கட்சி தான் வேற, மாநில அரசு இருக்குதான் செய்யும். மாநில அரசாங்கம் அரசு இயந்திரம் இருக்கு. முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1ல நாம 22,150 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுல 50 விழுக்காடு மாநிலம் 50 விழுக்காடு மத்திய அரசாங்கனுடைய திட்டப்பணி முழுக நடந்தது. அழகா 54 கிலோமீட்டர் ரொம்ப அழகா நடந்தது. அதுல நம்ம மத்திய அரசினுடைய 4,569 கோடியும் மாநில அரசினுடைய 7,794 கோடியும் இருந்தது. கடன் இருந்தது நமக்கு தெரியும். 10,287 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அது வந்து இன்னைக்கு கட்டி கொண்டு வராங்க. இதே ஃபேஸ் 2ல முதல் முறையாக நாம 119 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெச் எடுத்திருக்கோம். 3 காரிடார் நமக்கு எல்லாம் தெரியும், மாதவரத்துல இருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும். இதை வந்து இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஒப்புதல் கொடுத்திருக்கோம். இவங்க கேட்டதே என்ன கேட்டாங்க, மாநில அரசாங்கம் கேட்கும் போதே என்ன கேட்கறாங்கன்னா, இதுக்கு ஒப்புதல் கொடுத்தா போதும், மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான அந்த ஈக்விட்டி ஷேர் இருக்கு இல்லையா, அந்த 30 விழுக்காடு மீதி 70 விழுக்காடு நாம வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கிட்ட தான் நாம கடன் வாங்க போறோம். அது கூட மாநில அரசால முடியாது. மாநில அரசு நினைத்தாக வெளியில இருக்கிற அது ஜைகாவா, மாநில அரசு தான் ஜைகாட்டே கடன் வாங்கிட்டாங்க. முடியாதுன்னு சொல்றோம். அதுதான் தவறு. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களே சார், அதுதாங்க சொல்றேன். 30,000 கோடி ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்காத முதல்ல செலவு பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மாநில அரசால எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கிட்ட வாங்க முடியாது. இது இப்ப ஜைகாவா இருக்கட்டும், ஏஏஐபியா இருக்கட்டும், அல்லது என்டிபியா இருக்கட்டும், அல்லது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்திய அரசு சார்பில் யார் கையெழுத்து போடுறாங்க தெரியுமா? ஜனாதிபதி கையெழுத்து போடுறாங்க. கேரண்டி கொடுக்கும். சாவரின் கேரண்டி. அது இந்திய அரசாங்கத்தினுடைய சாவரின் கேரண்டி. எந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அதுதான் இப்ப மாநில அரசு என்ன சொல்லிக்கு வந்தாங்க இதுவரையில திமுக. இது ஏதோ மாநில அரசாங்கத்தை வந்து மத்திய அரசு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடக்குது. இந்த 50% 50 விழுக்காடுன்னு ஒத்துக்கிட்டாங்க, ஆனா கொடுக்கல. இப்படிதானே ஒரு பொய்யான தகவலை, பொய் மூட்டைகளை தொடர்ந்து திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையில அடிபணிந்தது சரணடைந்தது திமுக தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸ்டாலின் தான். ஏங்க நீங்க தாங்க பொய் விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு வந்தீங்க. மத்திய அரசு மாற்றாந்தான் மனப்போட இருக்குது, ஒரு பைசா கூட மெட்ரோ 2வது திட்டத்துக்கு கொடுக்கலன்னு. உண்மையில மத்திய அரசு சென்னையில் மக்கள் படுகிற துயரத்திற்காக இன்னைக்கு கொடுத்த மத்திய அரசு போன வருஷமே கொடுத்திருந்தா, போன பட்ஜெட்லயே கொடுத்திருந்தா திமுக சொல்லிருக்கவே அழுத பிள்ளைதான் சார் பால் குடிக்கும். நீங்க உங்களுக்கு பூனே வந்து அழுதுச்சா, மற்ற அகமதாபாத் அழுதுச்சா, மற்ற மெட்ரோலாம் வந்து அழுதுச்சா? அசோகா, தமிழ்நாட்டுக்கு 10.5 லட்சம் கோடி இந்த 10 வருஷத்துல கொடுத்திருக்கோம். யாரும் கேட்டு கொடுக்கல. இந்த இன்னைக்கு நடந்திருக்கிற வந்து மதுரை வாயில் ரோடாக இருக்கட்டும், சென்னை விமான நிலைய விரிவாக்கமா இருக்கட்டும், 8 வழி சாலையா இருக்கட்டும், 6 வழி சேலம், எல்லாமே 10.5 லட்சம் கோடி இந்த 10 வருஷத்துல கொடுத்திருக்கோம். எதுவுமே தமிழ்நாடு அரசு கேட்டு கொடுக்கல. ஆனா இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு வேண்டும்னே விஷயம் தெரியாம பேசினாரா? மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுமா அல்லது தெரியாதா? ஏன்னா 50 விழுக்காடு 50 விழுக்காடுன்னு சொன்னதும் 63,000 கோடி ரூபாயில 50 விழுக்காடுன்னு இவங்க சொல்றாங்க. அது உண்மையில இல்ல. 63,000 கோடி. அந்த 7,500 கோடியை எங்களுடைய 2021 பட்ஜெட்ல நாம சென்னை மெட்ரோனுடைய 2வது விரிவாக்கத்திற்காக நாம ஒதுக்கிட்டோம். அதுதான் சொல்றேன். ஒரு விஷயங்க, இப்ப நாம 4 தவணையாக 22,000 கோடி ரூபாயை மத்திய நிதி அமைச்சர் வந்து அவங்களுடைய அந்த திட்டத்தினுடைய போர்டு முடிவு பண்ணி 2018 டிசம்பர்ல, 2021 அக்டோபர்ல, 2022 டிசம்பர்ல, 2023 ஜனவரியில 4 கூட்டம் நடத்தி இதுவரை 21,560 கோடி ரூபாயை நாம வாங்கி கொடுத்திருக்கோம். லோன் வாங்கி கொடுத்திருக்கோம். அதுதாங்க இந்த லோன்ல அந்த ஃபெசிலிட்டேட் பண்ண விஷயத்துல இதுவரைக்கும் 5,880 கோடி ரூபாய் தான் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கு. ஏன் 27 விழுக்காடு தான் அதை உபயோகப்படுத்த முடிஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னா இவர்களுக்குள்ளவே மாநில அரசாங்கத்துக்கிட்ட 2.5% மேல ஜிடிபி 2.5% தான் இவங்க வங்கியில கடன் வாங்க முடியும்.
ஆனா துரதிர்ஷ்டவசமாக அண்ணன் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் அரசாங்கம் வந்த பிறகு 7.5 லட்சம் கோடியாக கடனை உயர்த்தி முதல் மாநிலமாக உயர்த்திட்டார். 7.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு 7.5 ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 7.5 லட்சம் கோடிக்கு மேல இவர் வாங்க முடியாது. கொடுத்த 21,000 கோடியில 5,880 கோடி தான் பயன்படுத்த முடியுது. காரணம் என்னன்னா அதற்கு மேல இவங்களால பண்ண முடியாது. இவங்க எல்லா சுமையும் இப்பதான் மத்திய அரசு கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, சரணடைஞ்சிருக்காங்க. அது கூட எங்க மாநில தலைவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் வந்து உங்க ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்கு 6 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு 2 மணி நேரம் ஆகுது சாலிகிராமத்துல இருந்து பெருங்குடிக்கு வர்றதுக்கு. இந்த மக்கள் படுற, சென்னை மக்கள் படுற ஒவ்வொரு நாளும் வேதனைய 3 வருஷத்துனால நிச்சயமா இந்த அரசாங்கம் இது வரைக்கும் குறைஞ்சபட்ச வேலை கூட நடக்கல. இதுவே மாதிரி போச்சுன்னா 2030 கூட ஆகும். அதனாலதான் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமருக்கு ஒரு கோரிக்கை வச்சாரு, தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்ற கோரிக்கை எங்க மாநில தலைவர் வச்ச கோரிக்கையும் முதலமைச்சர் வச்ச கோரிக்கையும் சேர்த்துதான் இதை நிறைவேற்றினார் பாரத பிரதமர். பாரத பிரதமர் தாயுள்ளத்தோடு தமிழக மக்களுக்காக எப்பொழுதும் தோள் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதுதான் செய்தி. ஹபீஸ், நீங்க எக்கச்சக்கமா கடன் வாங்கி இருக்கிறீங்க, உங்களால இந்த கடனை சமாளிக்க முடியல. அப்போ மத்திய அரசும் உதவி பண்ணுங்க 50-50 மாத்தி தான் இன்னைக்கு இதை உங்களால செய்ய முடியல, தவிர உங்களால தனியா செய்ய முடியல. ஒரே ஒரு விஷயம், இந்தியாவுல சிஎம்ஆர்எல் தவிர வேற எதெல்லாம் ஸ்டேட் ஸ்கீமா இருக்குன்றத மட்டும் சொல்லுங்க. எதுவும் இல்ல, எதுவுமே கிடையாது. இருங்க, அதுதான் மாநில அரசு கேட்டு தானே மாத்தி இருக்கு, நீங்க மாத்தல. உங்களுக்கு முன்னாடி இருந்த மாநில அரசு, அது வந்து ரொட்டீன் ப்ராசஸ். அப்போ அதிமுக செஞ்ச ஒரு தவறு என்னன்னா, ஜிகா உடனே எங்களோட ஒப்பந்தம் போடுன்றப்ப ஃபைல யூனியன் கவர்மெண்ட் உட்கார்ந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணாம இருந்துச்சு. அந்த அவசரத்துல ஜிகா கொடுக்கிற நிதியை வாங்கணும்னா அதுக்கு ஸ்டேட் இது வந்து பேக் ட்ராக் பண்ணி ஒன்றிய அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்ல அப்படின்னா இதை மாத்தி இருக்கணும். நாங்க இன்னைக்கு கேட்கல இதை. நீங்க உங்களுடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய டிபாமுக்கு கீழே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான போர்டு ஒன்று இருக்குல்ல, அதுவே 2021ல இத சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா மாத்த சொல்லி பரிந்துரைத்த டாக்குமெண்ட் இருக்கு. ஆகஸ்ட் 17, 2021ல இந்த மீட்டிங் நடந்திருக்கு. நாங்க போய் கால்ல விழுகல. அப்படியே ஏங்க, நான் டாக்குமெண்ட் இருக்கு, இப்படினாலாம் உண்மையாயிடாது. டாக்குமெண்ட் இருக்கு, பிஐபி உங்களுடைய ஒன்றிய அமைச்சரவை இத சொல்லுது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு கூட நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன தெரியுமா சொல்றாங்க, இது 2021ல அந்த ரெக்கமெண்டேஷனை அவங்க அமல்படுத்தலங்கறத பிரச்சனை. ஆமாங்க, அவங்க அமல்படுத்தல. அப்ப அது பிஐபி சொல்லுது. பிஐபி ஒன்னு சொல்லுச்சுன்னா அதை நடைமுறைப்படுத்தணும். அது ஒன்றிய அரசுடைய கடமை. ஆனா அதெல்லாம் செஞ்சாம நாங்க போய் பணிஞ்சிட்டோம் இல்லைங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை கொடுக்கிறதுக்கு நாங்க வந்து உங்ககிட்ட கெஞ்சணுமா? இந்த மனநிலையில தான் நீங்க அணுகுறீங்க. அதனாலதான் பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. என்ன வார்த்தை, நாங்க போய் கெஞ்சணும். இருங்க சார், நீங்க இவர் எல்லா விவாதத்திலும் இதான் பண்ணுவார். நான் தான் சொல்றேன், கெஞ்ச வேண்டிய கட்டாயம் எல்லாம் கிடையாது. கெஞ்சிதான் வாங்கணும்னா உங்களுடைய ஜனநாயக லட்சணம் அந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்றதுதான் இங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. நீங்க இதுதான் நாங்க வந்து கெஞ்சணுமா? நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலன்னு கேட்டா கெஞ்சிரதா?